பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ வந்து பாடி வந்து வாங்கி இப்போ போராட்டம் காலையிலேருந்து உங்களுக்கு பார்த்துட்ருக்கீங்க. எங்களுக்கு வந்து எந்த உதவியும் கிடைக்கலன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணோம். அது ஆக்சுவலி என்ன ஒரு மாவட்டத்தில் வந்து பார்க்கல, ஒரு மாலையை போட்டு ஒரு இதை பண்ணி போனால் கூட போதும், அவர் வராமல் யாராவது கட்சிக்காரர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ சார் அவர் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது அவர் சார் வந்தார். என்ன விஷயம் கேட்டார், எனக்கு ஃபோன் ஏன் பண்ணலாம் கேட்டார். அவர் வந்தவர் சொன்னேன், இந்த மாதிரி எங்களுக்கு கோரிக்கை என்னன்னா, அவர் சூரஜ் சந்திரகாவத் பின்னாடி எதுவும் இல்லை, எங்களுக்கு உங்களுக்கு கேட்டதை உதவி நீங்கள் வந்து அவருக்கு என்ன உதவி பண்ண முடியும் பண்ணுங்கள். சாரை வந்து அதுக்கு வந்து நாங்கள் எல்லாம் கலந்து பேசும்போது நான் ஃபஸ்ட்டு ஹெல்ப் என்ன பண்ணணும் நான் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஊருக்கு அனுப்புறது ஆம்புலன்ஸ் செல்வர் இருந்து இப்போதைக்கு என்ன உங்களுக்கு வேணும் நான் பண்ணிடுறேன். மறுபடியும் மற்ற ஊருக்கு போயிட்டு வந்து குழந்தைக்கு படிக்கும் போது படிக்கிற செலவு என்னாரும் நான் வந்து பார்த்துக்கிறேன், ஒத்துக்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த வார்த்தை வேணும். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் காலையில் அந்த வார்த்தை இல்லைன்னு பரவாயில்ல, வந்து போயிருந்தால் கூட அவ்வளோ விஷயம் இருக்காது, நாங்கள் போராட்ட விஷயம் ஆயிருக்காது. சாருக்கு வரைக்கும் நியூஸுக்கு போகலான்னு சொன்னார். எனக்கு ஃபோன் பண்ணது யாரும் சரியாக கான்டாக்ட் இல்லை, நான் வெளியிருந்தேன். நீங்கள் இப்போது இருக்கீங்க, ஃபோன் வந்தோன்னா நான் நிறையா வந்துட்டேன், என்ன நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது மாதிரி அவர் சொன்னாலும் அவர் சொல்கிற மாதிரியும். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் இவங்க வீட்டில் வந்து அவர் முடிவு பண்ணாங்க, சரி இதுக்கு மேலே நாங்கள் அவர் சொன்ன வாட்டி இதுக்கு வண்டியை அனுப்புகிறா சொன்னார். உதவி இப்போ ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அடுத்தும் அவங்க படிக்கும்போது என்ன தேவைப்படுதோ நான் நிற்கிறேன். இந்த மாவட்ட தலைவர் சொல்லியிருக்காரு. முதற்கட்டமாக இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காரு, மீதி எவ்வளோ தரேன்னு சொல்லியிருக்காரு. முதல் கட்டமாக கொடுத்துருக்காரு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் பக்கத்தில் இருந்தீங்க. நான் வந்துட்டேன். ஏன்னா சில விஷயம் வந்து அவங்கள வீட்டுக்கு கூட இருக்கட்டும் சொல்லி நான் விட்டாச்சு. நம்ம வந்து ஒரு சோசியல் ஒர்க்கு, அவங்க வந்து ஃபேமிலிக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது, யாருமே வரலையே வருத்தத்தோடு இருந்தது. அவர் சார் நாங்கள் வந்தவுடனே சொன்னோம், சார் வரலன்னா எங்கள் தகவல் கிடைக்கலான்னு சொன்னார். அவர் நீங்கள் முடிச்சு கொடுங்க போதும், இல்லைன்னா நீங்கள் ஒரு மாலையை மட்டும் போட்டு போங்க சொன்னோம். இல்லைங்க நாங்கள் என் கடமை நான் பண்ணிடுறேன் சொல்லி அவ்வளோ அவர் சொல்லி அவர் இப்போ தான் சொல்லிட்டு போயிருக்காரு. நான் ஒரு ஹெல்ப்பை வச்சுருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் கவலைப்பட வேண்டாம்னு அவர் அந்த ஊர் தலைவர்கிட்ட அவருங்க பேசியிருக்காரு. மற்றபடி இப்போது இந்த பாடி போஸ்ட்மார்ட்டம் ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு. இப்போ போராட்ட காலையிலேருந்து யாரும் சாப்பிடல, எல்லாம் உங்களுக்கு முன்னாடி தான் நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்கள் முன்னாடி தான் இருக்கீங்க. இப்போ பாடி ஊருக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க வீட்டில் எல்லாம் ஊருக்கு சென்ட் பண்ணுறதை இப்போ வேலை பார்த்துட்டு. ஆமாம், நம்பிக்கை காப்பாற்றுவார். அவர் பேச்சில் நம்பிக்கை இருந்தது. சரி இருக்கட்டும், ஒன்றும் இல்லை, எனக்கு பணம் வேணும், இது வேணும், அவங்க குழந்தைக்கு எதுவுமே இல்லையே, இப்படியே அவங்களுக்கு கொஞ்சம் சரி நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்க. அப்புறம் எங்களுக்கு காலேருந்து ஒரு தோணிச்சு, அவர் வரலன்னு ஒரு துக்கத்தை இதோட நாங்கள் எல்லோரும் முடிவு பண்ணாங்க, நம்ம கலெக்டருக்கு உதவி கேட்டுக்கலாம் சார், சாரை பார்க்க முடியாது, இவரது உதவி கேட்கலாம், மாவட்டத்தில் பார்க்க முடியல. ஆனால் அங்கே அவர் வந்துட்டார், எங்கள் விஷயம் இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவர் இப்போ பாடி ஊருக்கு அனுப்புறது நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் சார். என்ன சார் நடந்தது? உடலை வாங்க மாட்டேன்னு போராட்டம் பண்ணீங்க, இப்போ என்னாச்சு? அவர் பார்த்திப் சார் மாவட்ட செயலாளர் வர சொல்லி கோரிக்கை வச்சுருந்தோம். வந்தார், பார்த்திப் சார் வந்தார். உடலை வாங்கிக்கிங்க, நான் அதுக்கு தான் மகாராஷ்டிரா அனுப்புறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி தரேன், குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கிற செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் மேல் இடத்துல பேசி உங்களுக்கு என்ன நிவாரணம் வேணுமோ நான் வாங்கி தரேன்னு உறுதி கொடுத்துருக்குறாரு. கையில் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாரு? அதே அமௌண்ட் எதுவும் எங்களுக்கு எவ்வளோ கொடுத்த பற்றி தெரியல. இப்போ நீங்கள் உடல் வாங்குறீங்களா? ஆமாம், இப்போ வாங்கி போகிறோம். அவங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் உங்களுக்கு ஏற்றுக்கிட்டீங்களா? என்ன சார்? அவங்க சொன்ன கோரிக்கையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? இல்லை, நாங்கள் வச்ச கோரிக்கை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு. என்னென்ன கோரிக்கை வச்சுங்க? அது பண்ணி தரேன்ருக்கிறாங்க. இல்லை, மேல் இடத்துல பேசி வாங்கி தரேன்ருக்கிறாங்க. கண்டிப்பாக அது பண்ணி தரேன், 100% நம்புங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ எத்தனை ஆம்புலன்ஸுக்கெல்லாம் ரெடி பண்ணி விட்டு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி ஃபோனில் சொன்னார், ஆம்புலன்ஸ் ஒன்று நல்ல ஆம்புலன்ஸாக கொண்டு வாங்க, மகாராஷ்டிரா வரைக்கும் ரெண்டு டிரைவர் போட்டு கொண்டுட்டு போவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. உறுதிப்பட ரொம்ப நம்புங்க, நான் பண்ணித்தரேன்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கும் நேரில் ஆறுதல் சொன்னாரா? இப்போ பார்த்து சொல்லிட்டாரு.
இப்போ வர சொல்லிட்டு இப்போ அங்கே போயிருக்கிறாரு, அங்கே ஜிகேஜ் உள்ளே போயிருக்கிறாரு. அங்கே வாங்க எல்லாம் நேரில் அங்கே எல்லாத்தையும் பார்த்து பேசிக்கிறேன் உள்ளே போயிருக்கிறாரு. இப்போ குழந்தைங்கள தான் படிக்கிற செலவு நாங்களே ஏற்றுக்கிறோம். எங்கே படித்தாலும் சரி நாங்கள் அங்கே மகாராஷ்டிராவில் படித்தாலும் நாங்கள் வந்து அதுக்குண்டான செலவு நாங்கள் பண்ணித்தரேன்ற ஒத்துக்கிறாரு. நீங்க சுவராஜுக்கு என்ன உறவு? நண்பர் தான், சின்ன வயசுல நம்ம சிவசக்தி நகர் நம்ம ஊர். அவர் அங்கே பிழைக்க வந்தார் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பையிலேருந்து நம்மளுக்கு ரொம்ப நெருங்கின பையன். அவருக்கு ஏற்கனவே எந்த இருதய குறை ஏதாவது இருந்துச்சுங்களா? ஏதாவது ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்களா? நமக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லை நண்பா. ஏதோ 1.5 வருஷம் முன்னாடி ஏதோ ஆஞ்சியோ பண்ணதா ஆஸ்பத்திரி போனதா இல்லை இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. அப்படிங்களா? நான் நண்பர்னா வெளி நண்பர் தான், வீட்டு நண்பர் கிடையாது.